கைஸ், வெல்கம் டு கெட்டப் யூடியூப் சேனல். இது என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல், ஃபஸ்ட்டு வீடியோ. எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு நான் நம்புகிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா நல்ல கண்டென்ட்டும் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு என்டர்டெயின் நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக நான் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ இருக்க ஒரு ஸ்டேஜ்லையும் கூட தனுஷ் சொல்லியிருப்பேன், இப்போ இருக்கிற மியூசிக் வந்து கொஞ்சம் ஹெல்த் இல்லை, கொஞ்சம் ஹெல்த்தியாக மியூசிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னும் ஹெல்த்தியான மியூசிக் வரணும். ஸோ அது மாதிரிலாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற மியூசிக் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு டைப்பில் போயிட்டு இருக்காங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு படத்துக்கு வந்து ஒரு சாங் ஹிட் ஆனாலே ரொம்ப ஒரு கொண்டாட்டமாக பார்க்குறாங்க. ஆனால் ஒரு 2000 அந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் இருக்கிற எல்லா சாங்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட்டாக இருக்கும். ஒரு சாங் கூட ஹிட் இல்லாமல் இருக்காது. அவ்வளோ எல்லா சாங்குமே ஹிட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோ சாங் வந்து ஹிட்டாக ஒரு படத்தில் 5 சாங் ஹிட்டாக இருக்குன்னா, அதில் வந்து இப்போ நிறைய பேர் யாருக்கு என்னன்னு தெரியாமல் இருக்கு. சும்மா ரேண்டமாக கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதோட இன்புட்ஸ் எவ்வளோ, ஏன் அந்த அளவுக்கு ஹிட் ஆகுது அப்படின்னா, ஒரு சாங்குக்கு அவங்க எவ்வளோ மெனக்கெட்டு இருக்காங்க, எவ்வளோ வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் தான் ஒரு டியூன் வரும். அந்த டியூனுக்கு எவ்வளோ மெனக்கெட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. அந்த மாதிரி நான் நிறைய வந்து சாங் வந்து எடுத்து வச்சிருக்கேன், அதை அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் அதில் ஒரு ஃபர்ஸ்ட் அவர் 5 நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது உங்களுக்கு என்னென்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வசீகரா சாங். அது வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட்டான கேர்ள்ஸுக்காகட்டும் பாய்ஸுக்காகட்டும் ஃபேவரட்டான சாங் இருக்கும். சாங் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹிட் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு அவ்வளோ மெனக்கெட்டு ஹாரி ஜெயராஜ், சும்மா சொல்ல போனாங்க தலைவன் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அது நான் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. அந்த சாங் வந்து லிரிக்கலாக அதெல்லாம் அடுத்தது, அதெல்லாம் வேற மாதிரி, தாமரை வந்து வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டியூன்ல எவ்வளோ வேரியேஷன் கொடுத்துருக்காருன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. அதில் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 minute 11 செகண்ட்ல அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூன் வந்து ஒரு ஃப்ளூட் டைப்ல கொண்டு போயிருப்பாங்க. அந்த டைப்ல கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் 2.34 செகண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 2.45 செகண்ட் இருக்கு. அதுக்கு வரைக்கும் வந்து ஒரு சேஞ்ச், ஒரு வேரியேஷன் கொடுப்பாங்க. ஒரே மியூசிக் தான், ஆனா அது வேற வேற இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அங்க ஒரு வேரியேஷன் கொடுத்துருப்பாங்க. அதனால மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது கேட்க 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 அவ்வளவு பிடிக்குது அந்த பாட்டு. ஆனா அதுக்குள்ள இவ்வளவு இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. சாங் வந்து இந்த இப்ப கேட்டாலும் கூட ஒரு போர் அடிக்காத சாங் இருக்கு. வந்து லிரிக் அதை தாமரை வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிவிஎம் பெஸ்டா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் செகண்டரி. ஆனா இந்த வேரியேஷன் தான், அந்த ஒரே பிஜிஎல் வேரியேஷன் தான் இந்த பாட்டோட வேற லெவல்ல ஒரு இப்போ வரைக்கும் கேட்கறதுக்கு போர் அடிக்காம இருக்கு ஒரு சாங். ஜூன் பொன்னல் சாங் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு தனி ஒரு வைப் கொடுக்கும். ஒரு பாய்ஸ் வந்து நல்ல ஒரு நேற்று என்பதும் பையில் இல்லை அந்த மாதிரி செம்மையளிப்பாங்க. நம்ம லிரிக்கெல்லாம் அடுத்து பார்ப்போம். அதுலயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2.03 செகண்ட்ஸ்ல இருந்து 2.25 செகண்ட்ஸ் வரைக்கும் ஒரு எலக்ட்ரிக் கிட்டார் ஒரு பிஜிஎம் வரும். அதுவும் அதே மாதிரி தான். அந்த ஒரு 20 செகண்ட்ஸ் வரைக்கும் அது வந்து வேற மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க. அதுக்குன்னு தனியா மெனக்கடுறாங்க. அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பிஜிஎம்ல நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா முதல் கனவே சாங். அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வேற மாதிரி ஒரு மைண்ட் கொடுத்துட்டு இருக்கும். 1.20 செகண்ட்ல இருந்து 2.1 செகண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அதே மாதிரி தான் ஒரு பிஜிஎம் வரும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதை நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். நம்ம வந்து அதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன, அதாவது இவன் யாரோ சாங். அது வந்து கேர்ள்ஸுக்காகவே மேக்ஸிமம் அதை எழுதுன மாதிரி தான் இருக்கும். அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். இவன் யாரோ வந்தது எதற்காக சிரிக்கின்றார். உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2.60 செகண்ட்லேருந்து ஒரு பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பாத்தீங்கன்னா 3.33 செகண்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு 10 செகண்ட் தான் வரும். அதுவும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அது பாத்தீங்கன்னா கீபோர்ட் ப்ரோக்ராம், இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம், அந்த ஒரு சின்ன டியூன் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த டியூன் நல்லா இருக்கும். அது மறக்காம நீ கேளுங்க. அது ஒரு நல்லா இருக்கும். அது கேட்கும் போது நல்லா இருக்கும்.
அதுக்கடுத்து நம்ம லாஸ்டா பார்க்க வேண்டிய சாங் பார்த்தீங்கன்னா Lolita, Lolita. லோலிட்டா சாங். இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 இந்த படமே என்னோட ஃபேவரட்டுங்க. ஒரு மோஸ்ட் ஃபேவரட்டான சாங். அந்த படத்து லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு டாப் லிஸ்ட்ல இருக்கிற படம். அதுல இதுல இருக்கிற எல்லா சாங்குமே நல்லா இருக்கும். அதுல நம்ம இப்போ வந்து பேசுற போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் இருக்கிறதா. ஸோ நம்ம மிடில் இருந்து கண்டினியூ பண்ணிடுவோம். அதுல லோலிட்டா சாங்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அந்த கரெக்டா அந்த செகண்ட்ஸ் சொல்ற அந்த மிடில் வர டியூன் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி மைண்டே வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு சொல்லுவாங்கல்ல நிலாவுக்கு போயிட்டு வர மாதிரி எடிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும். வேற ஒரு பக்கம் நான் போயிட்டு டிராவல் ஆயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அது சாக்ஸோஃபோன்ல வந்து நான் பண்ணியிருப்பாங்க. அது வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரிஸோட மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய நான் எடுத்து வச்சிருக்கேன். நாங்கள் அடுத்தடுத்து நான் வீடியோவில் சொல்கிறேன். நான் எடுத்தோடனே உங்களை போர் அடிக்க விரும்பல. நான் சொன்னதெல்லாமே நீங்கள் மறக்காம நோட் பண்ணி நீங்கள் பாருங்க. இல்லை நீங்கள் அந்த பாட்டை கேட்கும் போது உங்களுக்கு ஓ இந்த இது சொல்லியிருக்காங்களா, ஆமாம் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தோணும். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு நல்ல நல்ல கண்டென்ட்டும் நல்ல நல்ல ஐடியாஸும் எது நல்லா இருக்கோ அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ஒன்றும் நிறைய நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். உங்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் என் வீடியோலாம் என்டர்டைன்மெண்ட்டாக நான் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேற மாதிரி கண்டென்ட்ல வேற மாதிரி வரேன். நீங்கள் எனக்காக தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தோட்டத்தில் உள்ள பூக்கள் எல்லாமே